அனைவருக்கும் வணக்கம். உலக அளவிய அளவில் மலர் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்துலேருந்து. மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனைக்கு கூட வராத ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால, இது மாதிரி பிரச்சனையை யாரேனும் உங்கள் சார்ந்தவங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது சந்திக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று இந்த மலர் மருந்தை பரிந்துரை பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சீசனல் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அதை அப்படின்னும் சொல்லலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீசன் வந்துச்சுன்னா எனக்கு இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 தூறல் விழுந்துருச்சு அப்படின்னா போதும், எனக்கு ஒரு தும்மல் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை கொஞ்சம் நான் மழையில் நனைஞ்சிட்டா போதும், எனக்கு தலைவலி வந்துடும், நீர் கோர்த்துக்கிறோம். அது மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலராக எப்பயோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்ருப்பாரு. அந்த ஃபுட்டு ஒரு டைம் அவங்களுக்கு சேராமல் ஏதாவது ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்தியிருக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபுட் எப்போ சாப்பிட்டாலும் எனக்கு அது மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மலர் மருந்தில் தீர்வு காண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தேடிட்டே இருந்தபோது தான் நான் ஒரு ரீசண்டாக என்னோடய ஃபேமிலி மெம்பர் மூலமாகவே எனக்கு கிடைச்ச ஒரு டெஸ்டிமோனியல் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய கசின் ஒருத்தருக்கு ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது பாயில்டு எக்கு சாப்பிட்டதால அவருக்கு பயங்கர ஸ்டமக் பெயின் வந்தது. அப்போது அவரோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போத்துலேருந்தே வீட்டில் அவருக்கு மட்டும் பாயில்டு எக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்க மாட்டாங்க. பட் பாயில்டு எக்கை தவிர அவர் எக்கை வேறு வேறு ஃபார்மில் எப்படி சாப்பிட்டாலும் அவருக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்த பாயில் பண்ண எக் சாப்பிட்டா மட்டும்தான் அவருக்கு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இருந்தபோது இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா, அவருக்கு தெரியாமல் ஏதாவது பாயில்டு எக் எதுலையாவது வந்துருச்சு, அதை அவர் நோட்டீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா உடனே அவருக்கு வயிறு வலி வந்துடும். அதுக்காகவே ரொம்ப பார்த்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி பாயில்டு எக் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஆக்சிடென்டலாக நடந்தது. அப்போது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. என்ன அப்படின்னா, புட்டிங் பண்ணும்போது அந்த எக்கை கிட்டத்தட்ட அது அந்த ஒயிட்டை மட்டும் எடுத்து ஒயிட் யாக் எடுத்து அதில் அவங்களோட ரெசிபியில் போட்டு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு புட்டிங் அந்த ஒயிட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் எக்கோட ஸ்மெல் வராது, அவங்க அந்த எசன்ஸ் எல்லாம் போட்டதால். ஸோ இது இவர் சாப்பிடவும் அவருக்கு அதில் போட்டிருக்கிறது எக்குங்கிறதே தெரியலை. பட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு 2 டேஸ் போயாச்சு. இதை பற்றி யாரும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவருக்கு வயிறு வலி வரவே இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட் டைம் இதே புட்டிங் ஒரு 1 வீக் கழித்து பண்ணிவிட்டு திருப்பியும் கொடுக்கும் பொழுது 2 ஸ்கூப் சாப்பிட்ருப்பாங்க. இது எக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனேவே அப்படி வச்சுட்டாங்க. ஏன்னா சாப்பிட மாட்டேன்னு ஓவராக ரியாக்ட் பண்ணாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1 ஹவர்லவே பயங்கரமான ஒரு வயிறு வலி அவருக்கு வந்ததையும் கவனித்தோம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ஆழமான புரிதல் ஏற்பட்டது. மைண்டில் நம்ம போட்டு வைக்கக்கூடிய ஒரு விதை, இது எனக்கு சேராது, இது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு அது எந்த ஏஜாக வேணால் இருக்கலாம். நம்ம போட்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா, எப்பயுமே நம்மளோட ப்ளூ பிரிண்டில் இது இங்கே இப்படித்தான், இது இங்கே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளோட தாட்ஸும் என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஸ்ட்ராங்காக. ஸோ அப்போ எப்போ அது மாதிரியான ஒரு விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணினாலும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் அப்படியே கண்டினியூ ஆகும். இது மாதிரி நிறைய பேருக்கு சொல்லலாம். சில இன்னொருத்தர்லாம் இருக்கிறாங்க, நம்மளோட கிளைண்ட்டு தான் அவங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா, இந்த பருப்பு வடை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு வயிறு ரொம்ப ஊதலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, அந்த பருப்பு வடைங்கிறத விட அதில் போடக்கூடிய அந்த பருப்பு எதில் சாப்பிட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒன்று சாப்பிட்டு ஒன்றும் இல்லை, அது ரொம்ப தாளிசம் பண்ணும்பொழுது ஒரே ஒரு கடலை பருப்பு அதில் ஒன்று சிங்கிள், அந்த ஒரு சிங்கிள் பருப்பும் அவங்க வாயில் மாட்டினதான். ஸோ எனக்கு அப்போவே தெரியும், நான் ஆக்சிடென்டெல்லாம் சாப்பிட்டுட்டேன். பட் எனக்கு 2 டேஸ் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயோ ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், அது இப்போவும் எனக்கு எப்பயுமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இது தாண்டி சில பேருக்கு எனக்கு எப்பயுமே அந்த ஒரு பர்டிகுலராக எனக்கு இந்த ஃபுட்டெல்லாம் சேர்க்கக்கூடாது, அதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க.
ஃபுட் கலர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி காயினாக பாடி ஃபுல்லாகவே ரேஷஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதே போல் தான் வந்து இந்த பாதாம் வந்து ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து எப்பயோ நடந்த ஒரு விஷயம். ஸோ அவங்க எப்பயுமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது மேபி மெடிக்கலாக அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும், நான் இதை வந்து ஸ்ட்ராங்காக உளவியல் ரீதியாகவும் நம்ம பார்க்கும் பொழுது, நமக்கு மைண்டில் அப்படி இருக்கிற ஒரு விஷயமே பெரும்பாலும் 90% திருப்பி அதே மாதிரி பிரச்சனை நமக்கு ரெக்கரண்ட்டாக வர்றதுக்கு நாமளே ஒரு காரணமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து என்னுடைய கசின் விஷயத்தில் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இவருக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான மலர் மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் எனக்குள்ளே வந்தது அப்படின்னா எனக்கு அது ஒத்து வராது. இது எனக்குள்ளே போட்டதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை. இதுக்கு 2 மலர் மருந்து வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பரிந்துரை பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் செஸ்நட் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்தும், கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு மலர் மருந்து. இந்த ஒயிட் செஸ்நட்டும் கிராப் ஆப்பிளும் உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன மாதிரியான ஒரு புரிதல் வரும் அப்படின்னா, அந்த ஒரு ஃபுட்டால தான் தனக்கு இப்படி ஆகலை அப்படிங்கிறத அதோட சேர்த்து கண்டிப்பாக நம்ம ஒரு கவுன்சிலிங்கும் அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த மலர் மருந்துகளையும் நம்ம சப்போர்ட்டிவாக கொடுக்கும் பொழுது அவங்களோட மனதிலையும் மாற்றம் ஏற்படுது. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து 3 மந்த்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவர் மனசுலையும் சாப்பிட்டு தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பாயில்டு எக்கு சாப்பிட்டாங்க. ஒன்றுமே பண்ணலை. இப்போ மெதுவாக அவங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பான முறையில் மாற முடியும். எல்லாரும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயம் இதில் நிரூபணமாகுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நமக்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, இந்த 2 மலர் மருந்துகள் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 1 மந்த்தாவது நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை அப்படிங்கிறத மட்டும் ஒரு மாதம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம மனசுலேயும் ஒரு மாற்றம் வரும். அதை உணவை எடுக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது புரிய வரும். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நல்லா பொறுமையாக மென்று அதை வந்து ஒரு கூலாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அது நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஒரு வேளை என்னைக்காவது நம்ம சாப்பிட்ருக்கும் போது அன்னைக்கு சூழலுக்கு நம்ம அதை லாட்டாக முழுங்கி அது வந்து உள்ளே போயிட்டு டைஜஷன் ஆகாமல் போயிருக்கலாம். இல்லைன்னா அன்னைக்கு உண்மையாகவே நமக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஒவ்வாமை இருந்து இதுக்கு நம்ம காரணம் காட்டியிருக்கலாம். ஸோ அதுக்காக அந்த ஒரு ரீசனை சொல்லியே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி வைக்க வேண்டாம். இது உணவுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் நிறைய இடத்துக்கு இந்த விஷயத்தை பொருத்தி பார்க்கலாம். எப்பயோ ஒரு தடவை வந்து நான் ஆக்சிடென்ட் மீட் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் வந்து அந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்கிறதாகட்டும், ஒரே ஒரு தடவை வந்து அவரால் நான் பயந்துட்டேன், இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டாக நான் பயந்துட்டேன், அதனால் அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 மலர் மருந்துகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் 7708871224 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வருகின்ற 28, 29, 30 ஏப்ரல் மாதத்தில் நம்மளோட கோயம்புத்தூர் டைரக்ட் கன்சல்டேஷன்ஸ் இருக்குது, புக்கிங் போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு டைரக்ட் கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னா புக்கிங் அவசியம். ஸோ உங்கள் ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு நேரில் வந்து சந்திக்கலாம். அதே மாதிரி May 1, 2, 3 ஃபினான்ஷியல் ஹீலிங் வகுப்பும் புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஹீலிங் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். மேலே தெரிகிற அதே எண்ணுக்கு பண்ணிங்கன்னா தேவையான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.